ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறுவடையை பார்க்குறக்கு முன்னாடி எனக்கு இது காட்டணும்னு தோணுச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு காய்ச்சதே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு காய் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் விதைக்காக விட்டுட்டேன். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு வருது. புடலங்காயோட கலர் பார்த்திங்கன்னா இந்த கலரு, பழுக்கிறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகுது. இப்போ நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா இந்த கலரில் வந்துடுது. இப்போ காய் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து விதைக்காக தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விதையெல்லாம் எடுக்கிறதில்ல இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காய்கள் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு தண்டு கீரை இது வந்து நான் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் அறுவடை பண்ணிக்குவேன். இப்போ இருக்கிறத மட்டும் காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து நான் அறுவடை இன்றைக்கி பண்ணலை. நான் வந்து சமையலுக்கு நான் எப்போ வந்து கீரை வந்து பொரியல் பண்ணுறேனோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சமாக சிவப்பு பட்டை அவரை அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இது அறுவடை பண்ணியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வாரமே இருக்கும். இப்போ ஒரு சில காய்கள் பார்த்திங்கன்னா முத்தி இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். அவரைக்காய் அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குதுங்க. நம்ம அவரைக்காய் அறுவடை பண்ணுறது கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் காய்கள் பறிக்கிறது கொஞ்சம் வெடுக்குன்னு பிடுங்குற மாதிரி இருக்கும். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் சரின்னு கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்பீடு வச்சுருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அவசரமாக பறிக்கிற மாதிரி இருக்கும். கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, காய் வந்து அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக அறுவடை பண்ணுங்க அப்படின்னு. நான் வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. நம்ம அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெதுவாக தான் பண்ணுவோம். இல்லைன்னா அதோட விழுதுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் இல்லைங்களா? அதனால் மெதுவாக தான் பண்ணுவேன். ஒரே இது வந்து ரொம்ப நேரம் காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா போர் அடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்பீடாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 2 செடி இருக்குங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து வச்சுருக்குது. அதில் இருக்கிற 1-2 காய்கள் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணிடலாம். இங்கே இருக்கிற செடியை பார்த்திங்கன்னா எனக்கு அப்பப்போ வந்து அறுவடை கொடுத்துருது. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 செடி இருந்தாலே போதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாயெல்லாம் கம்மியாக தான் சேர்த்திக்கணும். ரொம்ப இல்லைன்னா அலறக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி சிவப்பு பட்டை அவரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொடியில் மட்டும்தான் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட உஜாலா நீட்ட கத்திரிங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் இருக்குது. இன்றைக்கி இதையும் அறுவடை பண்ணிடலாமுங்க. இதில் காம்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள்ளெல்லாம் இருக்கும். பார்த்து தான் அறுவடை பண்ணணும். இல்லை கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா குத்திரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செடியில் ஒரு 6 காய் இருந்தது. இன்னொரு 4-5 பிஞ்சுகள் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னொரு 2 செடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். அடுத்து நம்மளோட நாற்றுக்கள் பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இது வந்து செரி தக்காளி. இது வந்து நம்ம வீட்டில் இருந்த தக்காளி வந்து அப்படியே புழிஞ்சு விட்டு அதுலேயும் ஒரு 4-5 நாற்று முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து மிளகா. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நெய் மிளகாய் இருந்தது. 5 நாற்று இருந்தது. 3 நாற்று பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணெல்லாம் தூக்கி இருக்கு இல்லைங்களா? நான் என்னடா இப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த மாதிரி சின்ன எறும்பு வந்து ஊறிட்டுருக்கு. இப்போ அதுதான் பார்த்திங்கன்னா கடிச்சிருக்கும் போல். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாற்று தான் பார்த்திங்கன்னா இருக்குது. நான் வந்து ஒரே டைமில் நாற்றுக்கள் எல்லாமே மண்ணில் வந்து போடலை. கொஞ்சம் இதை மிச்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
நான் போட்டு விட்டங்காட்டி பரவாயில்ல. நம்ம சீட் ட்ரேயில் வந்து போட்டு விட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. அதில் இருக்கிற முளைச்சி வந்தது அப்படின்னா நம்ம அதிலிருந்து எடுத்து நாற்றுக்கள் நெட்டிக்கலாம். நாற்றுக்கள் எல்லாமே ஒரு விதை வந்து எல்லாம் ஒரே இடத்துல ஒரே டைமில் போடாமல் கொஞ்சம் வச்சுருந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து மறுபடியும் விதை வாங்குகிற அவசியம் இருக்காதுங்க. இந்த மாதிரி எறும்பு வந்து கடிக்கிறதெல்லாம் இந்த கீழே நிலத்தில் விடும்போது சகஜந்தேனுங்க. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு உஜாலா நீட்ட கத்திரி இருக்குங்க. இந்த செடியும் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் நெட்டுன்னு தானுங்க. செடியில் இலைகள் அதிகமாக இருக்கிறத விட காய்கள் தான் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் காய்கள் வந்து நிறைய இருக்குதுங்க. இந்த செடிக்கு மேலே பார்த்திங்கன்னா டேங்க் இருக்குதுங்க. வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற குடித நீர் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்களா, அந்த தண்ணி போட வச்சுருக்குற அந்த டேங்க்கு. அதுக்கு கீழே அந்த டேங்க்கில் வந்து நம்ம மோட்டர் எடுத்து விடும்போது தண்ணி கீழே நிறைய வந்துருச்சுன்னா சரி வேஸ்ட்டாக போக வேண்டாம்னு சொல்லி செடிகள் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஒரு செடியில் தான் பார்த்திங்கன்னா இத்தனை காய்கள் வந்து காய்ச்சிருக்குதுங்க. வேறு உரமே வந்து இதுக்கு கொடுக்கலைங்க. இதில் இருக்கிற அப்பப்போ டெய்லியும் பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க்கை விடுவோம். அதில் இருக்கிற தண்ணியை வந்து இதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல காய்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குதுங்க. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது. அப்படியே தளைஞ்சு காய்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு செடிங்க. இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா காய்கள் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்கிற காய்கள் எல்லாமே அறுவடை பண்ணிடலாங்க. இது வந்து நிலத்தோட வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்குது. அந்த காயும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே சாஞ்சிருச்சு. அதில் இருக்கிற காய்களையும் பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணிடலாம். ஒவ்வொரு காய் வந்து இந்த மாதிரி பிடுங்கும்போது அந்த இலையோடு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் பிடுங்கணும். குட்டி குட்டி முள்ளாக இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் ஏறிடும். அதனால் பார்த்து தான் அறுவடை பண்ணணும். இந்த கத்திரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரகம்ங்க. நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அப்படியே தளைஞ்சு. இந்த கத்திரிக்காய் விதை பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா எங்கள் அம்மா வந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வீட்டில் வந்து இருந்தது. அதனால் நல்ல ஒரு வித்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. காய்கள் பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு 365 நாளும் காய்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 செடி இருந்தாலே போதுங்க. அதனால் சரின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4 செடியாக பெருக்கி நல்ல ஒரு அறுவடை கொடுத்துட்ருக்குதுங்க. இப்போ இதிலேருந்து தான் விதைகள் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. 2 இருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா அணில் கடிச்சிருக்கு. அந்த ஒன்று மட்டும் எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லாங் பீன்ஸ் விதையெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் முளைக்கல. ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விதைகளும் பார்த்திங்கன்னா முளைச்சிரும். நம்ம போட்ட இந்த வெண்டைக்காய் விதையும் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தார் வந்து இது ஈனி பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா மரமே ரொம்ப பெருசாக இருக்குது. அது மரத்துக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா வாழை தாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே வந்திருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் போட்டு இந்த மயிலுக்கெல்லாம் பயந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு மூடி விட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் முளைச்சிருக்க ஆரம்பிக்கலை. முளைச்சதுக்கப்புறமா காட்டுறேன். முளைச்சிருக்கான்னு பார்த்து எதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் முளைக்கல. இன்னும் ஒரு 2 நாள் ஆயிருங்க எல்லாம் முளைக்கிறதுக்கு. கருவேப்பில் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இது நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக பார்த்திங்கன்னா இது வச்சுருக்குறோம். வீட்டு தோட்டத்தில் இல்லாதனால இது வந்து ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவுக்கு வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடுவேன் வரும்போது. இப்போது இந்த 2 கொத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்து சமையலுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மல்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா வந்து முளைச்சிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே தான் தண்ணி விட்டுட்ருக்குறோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இலை தான் வந்திருக்கு. இந்த இடத்துல காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா குத்தாக வந்திருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே இந்த சுரக்காய் விதை வந்து கொஞ்சமாக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருக்கேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து போட்டதுனால அந்த மயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்திட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி காட்டுக்குள்ளே இந்த ஓரத்தில் இந்த பொலி மேலேயே அப்படியே படந்துக்கும். நம்ம வந்து பந்தல் போட வேண்டியதில்லை. அதனால் இங்கே வந்து ஊனி விட்டுருந்தேன். ஒரு 3 விதை போட்டேன். 3மே பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த தக்காளி செடியில் இருக்கிற பேன் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஓட்டை விழுந்திருக்கு. புழுவும் பார்த்திங்கன்னா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இனி எல்லாம் எப்படி தளைஞ்சு வருதுங்கிறத வரக்கூடிய வீடியோவில் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். நம்ம கருவேப்பில் முடிச்சுட்டு வர வழியில் நம்மளோட பீட்ரூட் காடு வந்து இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ பீட்ரூட் கிழங்கு வந்து இன்னும் அறுவடைக்கு தயாராகலைங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்திருக்கு. இந்த பீட்ரூட் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 70-75 நாள் ஆயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்காக தான் இருக்குது.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்கா இருக்குது. பீட்ரூட் வந்து நல்லா வந்து தண்ணி விடணும். இது வந்து மண்ணு காடுங்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நாங்கள் விட்டுட்ருக்குறோம். இது பீட்ரூட் வந்து நல்ல வடிகால் வசதி இருக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் காடுக்கு எல்லாமே தண்ணி விடணும். கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க பீட்ரூட் வந்து எல்லா மண்ணிலையும் வளருமா என்னென்னு. நாங்களே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 டைம் இதை பார்த்திங்கன்னா 2வது டைமு தோட்டத்துக்குள்ளே வெள்ளாமை பண்ணியிருக்கிறது. அதனால் எப்படி என்னன்னு தெரியல. எங்களோட தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மண்ணுக்காடு. அதனால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது இந்த டைமு. போன டைம் பார்த்திங்கன்னா கிழங்கெல்லாம் நல்ல ஊரில் இந்த கொஞ்சம் மழை வெயில் மாற்றி மாற்றி அடித்ததுனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வரல. இந்த டைம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் தெரியல எந்த மாதிரி மண்ணில் வரும்னு தெரியலிங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டமெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லா டைம்லேயுமே வருஷம் முழுக்க பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. பீட்ரூட் வந்து எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கிறங்கிறத பார்க்கலாம். சிவப்பு பட்டை அவரை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக நீட்ட கத்திரி அறுவடை பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருகாப்பில் வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.